அம்மா என்ன சாமி இது? என்ன சாமி? ஒரு எலுமிச்சம்பழம் கொடுங்கப்பா. சந்தோஷமா இருக்கேடா. உன் பிள்ளைய நல்ல முறையில் பேச வச்சு வாழ வச்சு தந்தா போதுமாடா? அடுத்து உனக்கு தொழிலை உருவாக்கி தரணும். கண்ணை மூடு. இல்லை, ஒரு கண்ணை மட்டும் மூடி ஒரு கண்ணை திற பார்ப்போம். ஒரு ஆம்பளை நீ பரவாயில்லையா? இன்னொரு கண்ணு. இவன் நடிப்பான். நடிப்பியால நீ? அப்போ சினிமா நடிக்க போறியா? கால் வந்துட்டு வா. சென்னையில் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே சினிமா துறையில் உனக்கு நட்பு கிடைக்கும். உனக்கு பெங்களூரு சினிமா துறை வேணுமா, தமிழ்நாட்டு திரைப்படம் வேணுமா? இந்தா கிடைச்சாச்சு, சந்தோஷமாக வச்சுக்கா. கொஞ்சம் பாடுபட்டு மேலே வரணும். அதுக்கு பிழைக்கிறதுக்கும் வழியை தரேன், அதில் புகழாக வரதுக்கும் வழியை தரேன். நல்லா இருக்கு. கொஞ்சம் காமெடியை கற்றுக்கடா, லட்சம் கிடைக்கும். போ. கருப்பசாமிக்கு நல்லா இருக்கு மகனே, நல்லா இருக்கு. அதே பெங்களூர் எல்லை, என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இல்லை, கல்யாணம் முடித்த பிள்ளை. கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கியா? பொம்பளை பிள்ளையா? எங்கே முடிச்சு கொடுத்துருக்க? தேனியில். கால் வந்துட்டு வா. தேனி கொட்டிட்டு தான். இவ்வளோ பேர் வந்து நிற்கிய, எல்லாருமே பெங்களூர் ஆப்போம். பொய் சொல்லிட்டு வந்து நிற்கிய எல்லாரும். வாக்கா. அந்த பிள்ளையுடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லையே, அதுக்கெல்லாம் நீங்கள் மருத்துவம் பார்க்கலையா? என்னதான் பார்த்த நீ? நுரையீரல் சரியில்லை. கால் வந்துட்டு வா. அப்படியே எனக்கு தெரியாதுக்கா. உன் பிள்ளைய நல்லாக்கி நல்ல நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல. வேறு என்ன வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. அவன் சேர்த்து வாழ்வானான்னு ஒரு கேள்வி நீ கேட்க மாட்டுக்க. புரியல? ஓடிடுவான். என்ன காரணம் உனக்கு தெரியுமா? தெரியாது. குரங்கை பற்றி ஒன்று என்னமெல்லாம் கேள்விப்பட்டிருக்க? நல்ல பழம் திங்கும், கனிகளை திங்கும், அப்படி தான் கேள்விப்பட்டிருக்க. கிளைக்கு கிளை தாவுங்கிறத கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படலையோ? என் கெட்டிக்காரி. கால் வந்துட்டு வா. இருக்கு. அப்படி தாவர குரங்க காலை ஒடிச்சாச்சுன்னா என்னென்ன? பக்கத்தில் வா. ரெண்டு வரையும் இணை பிரியாமல் வாழ வச்சு ஓர் இதயமாக இருக்க வைக்க. இந்த மாதத்திலே தயாராகிடுவாங்க. போ. அடுத்து அவ்வளோதான் உத்தரவு. இன்னைக்கு அவ்வளோதான். பெங்களூர்லாம் போய் உட்காருங்க. அடுத்து உங்களை கூப்பிட்றேன். உடனே அடுத்து கூப்பிட்றேன். மறைச்சி கூப்பிட்டா தான் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ எவ்வளோ குடிப்பதில்லை? இப்போ இங்கே குடிக்க சொல்லலடா. இதுக்கு முன்னால் கை காலெலாம் நடங்குது. பேயில் குடிச்சிக்கிட்டு தானே கிடந்த ஒரு நேரத்தில். போயிட்டு வா. இன்னும் குடிக்கக்கூடாது, இல்லைன்னா தூரப்பட்டுருவேன் இதை. போயிட்டு வா. போ. பெங்களூர்லாம் போய் உட்காருங்க. பாட்டியம்மானா பிரதமைன்னு அர்த்தம். பிரதமை திதின்னு அர்த்தம் பாட்டியம்மானா. விழுப்புரம். கால் வந்துட்டு வா. அம்மா நீங்களாம் எழுந்து போயிடலாம். உங்களுக்கு எலெக்ஷனில் பார்ப்போம். அடுத்து விழுப்புரமா? என்னடா வேணும் தம்பி? கண்ண மூடு.
கண்ணை முடுறா, சிக்கன் விடுறா. கால் வந்துட்டு வா. கண்ணுக்கு நீ ஊரு குழந்தை 6வது மாதமாக வயிற்றில் இருக்கும் பொழுது வாத நீர் வாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு நரம்பியெல்லாம். அதனால் மூளையில் உள்ள நரம்புகளுக்கு ரத்தங்கள் போகாமல் ஸ்டக்காகி இருக்குது. அதை சீர் பண்ணி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்யணும். ஜெயிச்சு தாரேன், சற்று பொறுமையாக இரு. அந்த நோய் வராமல் நான் தடுத்துருவேன். கால் வந்துட்டு வா. கண்ண முடிக்கா. இந்தா வெற்றி உண்டு. காப்பாற்றி தரேன், பொறுமையாக. கர்மசாமிக்கு அதே விழுப்புரத்து எல்லை வியாபார ஸ்தாபனம் வைத்திருப்பவர் யார்? என்ன வியாபாரம்பா? ஃபைனான்ஸ் வியாபாரம்னு எப்படியா சொல்கிறது? பணத்தை விற்றுக்கிட்டா இருக்கிறிய. நீ என்னடா வியாபாரம் வச்சுருக்க? வா, நீ தானடா. ரொம்ப ஹீட்டாக குளிராக இருக்கா? சொட்டரெல்லாம் போட்டிருக்க. ஓசரி ஓசரி ஓசரி. கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் ரைட் சைடில் டிரான்ஸ்ஃபாரம் இருக்கும். கால் வந்துட்டு வா. பார்த்தேன், மினுக்கு மினுக்குங்க. வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கடன் வாங்கி கடன் அடைப்பவனும் கடன் வாங்கி தொழில் நடத்துபவனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஒரு வியாபாரத்தை பெற்று அதனுடைய லாபத்துக்கு தகுந்தாற்போல் முதலீடு செய்து ஒருவன் வணிகம் செய்தான் என்றால் அவன் முன்னேறிடுவான். ஆனால் நஷ்டமாயிடுது, எப்படியோ இழந்ததை பிடிக்கணும்னு சொல்லி இன்னொரு பக்கம் கடத்தை வாங்கி போட்டு தொழிலை நடத்தினா அவன் மீளுவது கஷ்டம். அந்த நிலைமையில் நீ மூழ்கி விட்டாய். உண்மையா? கால் வந்துடுவான். எப்படியாவது இவனை கை கொடுத்து நம்ம காப்பாற்றிடணும். உண்மையா இல்லையா? உண்மையா? வா. அதனால் உன்னுடைய கடையில் இருந்து இடது பக்கமாக போய் ஒரு டேர்னிங்கில் போனேன். ஒரு அம்மன் கோயில் இருக்குது. உன் கடைக்கு நிறைய மக்களை வர வச்சு வியாபாரத்தை பெருக்கி தந்துடலாம்னு ஒரு ஆசை தான். கடை வாசலில் வட்டிக்காரன் வந்து நிற்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. அதனால் வியாபாரத்தை பெருக்கி தரேன், நஷ்டம் இல்லாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னடா வேணும்? உடல்நிலையில் வேறு ஒன்றும் கோளாறுன்னு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. கவலையை துறவிடு. இந்தா வியாபாரம் பெருகும், ஜெயித்து வா, நோய் இல்லாமல் காப்பாற்றுறேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு 1 2 3 4 5 மண்ணில் போட்ட பணத்தை எனக்கு திருப்பி எடுக்க முடியலையே. யாருப்பா அது? மண்ணில் ஏமா இரு. எங்கே போட்ட பணத்தை? இடம் வா. கால் வந்துட்டு வா. அப்போ நான் போட்டது சரிதானே? என்னப்பா? கால் வந்துட்டு வா. கையை போட்டு ஏக்கா உன் மனது சாமிகிட்ட போகலை. கால் வந்துட்டு வா. நீர் தாரம், வெந்நீர் குறைச்சி தாரம். அந்த இடத்த வித்து தந்துட்டா போதுமா? இருக்கா? வெளியூருக்காரன் வந்து அந்த இடத்த வாங்க போகிறான். இந்தா உனக்கு வித்து தந்துடுத, பணத்தையும் மீட்டித்தாரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. காப்பாற்று. வெட்டுவோம்.
கண்ணை மூடு பார்ப்போம். என்ன அப்படி இப்படின்னு நல்ல அடையாளமாக கொண்டு வந்திருக்கீங்களே. கண்ணை மூடு பார்ப்போம். இவன் பத்திரத்தில் எனக்கு பங்கு இருக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டலை தான், அப்படி தானே? அப்படி இல்லை, பழைய எல்லையை வச்சுக்கிட்டு அவன் கணக்கு போடுதான். இன்றைக்கி இருக்க ரீசர்வேயில் அது இல்லை, மாற்றி தரேன் போ. இது அங்கே போட்டிருப்பான். உனக்கு உத்தரவு முடிஞ்சு போச்சு. இந்தா காற்று நான் தந்துட்டேன், கஷ்டமும் தீர்த்தாச்சு, ஓடிப்போம். கருப்பசாமிக்கு கேரள தேசம் மலையாளம். நீங்கள் விழுப்புரம்லாம் அப்புறம் பாருங்க, கூப்பிட்றேன். எந்த ஒரு எവിടെ ஸ்தலமானு? இடுக்கியா? இடுக்கி. கொல்லம். கொல்லம் இடுக்கி மாவட்டம் தானே கொல்லமும்? கூட வரட்டே. விழுப்புரம்லாம் போங்க அப்பா. விழுப்புரம்லாம் போனால் தான் அடுத்த உத்தரவு. போய் இருங்க. மெல்ல நில்லும். விழுப்புரம் எல்லாம் போய் உட்காருங்க. அடுத்து ஐயா கூப்பிடுவாரு. நீங்க வழியில நின்றுட்டு இருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து அடுத்த ஊருக்காரங்களை கூப்பிடும் போது வர முடியாது. அப்படி போய் ஓரமா உட்காருங்க. எல்லாரும் கீழே உட்காருங்க. விழுப்புரத்தை தவிர பக்தர்கள் ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம். നിങ്ങൾ മലയാളിയോ? രണ്ടും കുട്ടി അറിയാ? ഓ, രണ്ട് കുട്ടിയുണ്ടോ? ഉള്ളതല്ലേ? ഓ, നിങ്ങൾ പേരെന്താ? സോഫിയ. കാറിലോട്ട് വാ. ഡോ, നീ മലയാളം അറിയില്ലൂടോ? പിന്നെ ഇവിടെ വരട്ടെ. என்னம்மா வேணும் உனக்கு? கண்ணை மட்டும் மூடு, வாயை திறக்காத. பட்டணம் போகலாமடி, பொம்பளே பணம் காசு வாங்கலாமடி. 3 ஆண்டு காலங்களாக கடினமான கடன்களும் மனவேதனைகளும் பத்திர பிரமாணங்கள் தன்னை விட்டு நீங்கியதும் வேதனையால் நீ வேதனைப்படுகிறாய். உண்மையா? உன்னுடைய பர்த்தாவுனுடைய வலிமையான உழைப்பு குறைவு, உன்னுடைய சாமர்த்தியத்தால் தான் குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு எனக்கு வழிவகுக்கணும். 2 இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்கள எனக்கு தர வைக்கணும் கருப்பசாமின்னு கேட்குறேன். சரிதானே? கால் வந்துட்டு அமைதியாக இருங்க. நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா நான் எழுந்து போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் ஊருக்கு தான் கிளம்பணும். நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்கள் எல்லாரும் கேரளாக்காரங்களா? ஓசரி ஓசரி ஓசரி. கண்ணை முடிக்காமா அண்ணா கொஞ்சம் தள்ளி தள்ளி நின்னுங்க. ஏன் அப்படி இடிச்சு தள்ளுதீங்க? இந்த பணம் லட்சங்களாக மாறும். இந்த கனி உன் வாழ்வை கனிய வைக்கும். வெற்றியாகி தரேன். வார புதன் போய் அடுத்த புதன்கிழமை வந்து சேருங்க. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு கேரளத்திலிருந்து திருமணம் சம்பந்தமான விஷயத்தை கேட்க வந்தது யாரு? யாருக்கு திருமணம்? கேட்குறவங்க கையை மட்டும் தூக்குங்க, முன்னாடி கூப்பிட்டுருவாங்க, அவசரப்படாதீங்க. தள்ளாதே அங்கே நில்லு. தள்ளாதுங்க. வாமா வா. என்னக்கா, நீ இருக்கிற இடத்துல நிறைய மரங்களும் செடிகளும் கொடிகளும், அதுக்கு இடையில் 2 சாமிகளும் கோயிலும் இருக்கா? சுடமாட சாமி இருக்காரா? கும்பிடுவியா? அங்கே போய் அதானே வராரு. கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், அதுக்கு ஒரு வழிவகுத்து தரணும்னு யாருப்பா கேட்குறா? யாருக்கு? உனக்கா பாஸ்போர்டு? ஒன்று வெளிநாட்டில் கூப்பிட்டான். சரி, கால் வந்துட்டு வா.
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அம்மா என்ன சாமி இது? என்ன சாமி? ஒரு எலுமிச்சம்பழம் கொடுங்கப்பா. கருப்பசாமிக்கு. சரி சரி சரி, ஆடாமல் நில்லு பார்க்கலாம். தணிந்து கொள். கால் வந்துட்டு வா. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே. ஜெய் ஆஞ்சநேயா. வணக்கண்ணே, உட்காருமா. உன் பையன் சில பேர்கள்ட்ட பழகி ரொம்ப கெட்ட பேரும் பிரச்சனையும் உருவாக்கிட்டான். அதனால் குடும்பங்களுக்குள்ளேயும் சமுதாயத்துக்குள்ளேயும் கொஞ்சம் வேதனைகள் தோன்றிடுது. இப்போ கொஞ்சம் கிரகங்கள் சரியாக வந்து ஓரளவு அடங்கி ஒட்டங்கி இருக்கான். அதனால் அவனுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு நம்ம கதையை மாற்றிக்கிடுவோம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற நீ. அதனால் அந்த கல்யாணம் நடக்கணும். நம்ம பார்க்குற இடத்துல பெண்ணும் தடுதல் இல்லாமல் கிடைக்கணும். அதுதானே உன் கேள்வி. கிடைக்க வச்சுட்டா போதும்ல. கால் வந்துட்டு வா. நல்லா இருக்கியாம்மா? ஓடியா. இந்தா இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு பெண்ணை தேடு. பொன்பொருளோடு வந்து சேருவாள். வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. போயிட்டோம். இந்தா பணம் வேணி வச்சுக்கா. பெருமை உண்டு மகளே. பாஸ்போர்ட் யாருப்பா எடுத்து வச்சுருக்கா? என்னென்ன பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன்? என்ன விஷயம்? யாருக்கு எடுத்து வச்சுருக்கிய? அதெல்லாம் மறந்தாச்சே. ரெனுவல் ஆகலையே. எத்தனை வருஷம் ஆச்சு எடுத்து? பாஸ்போர்ட் செல்லாமல் போயிடுது. செல்லாமல் போயிடுதியா? கால் வந்துட்டு வா. நேடு திருவிழு நேடு இருந்தா விதண்டாவாதம் பேசுறதுல ஒன்றும் மிஞ்ச முடியாதுடா. என்ன வாதம் பேசுறதுல? விதண்டாவாதம். ஒரு விஷயத்தை முதல்ல ஆமான்னு சொல்லிடுவான். ரெண்டாம் தரம் வெட்டி பேசுவான், ஒட்டி பேசுவான், கள்ளப்பஞ்சாயத்து பேசுவான். அப்படிலாம் நிறைய பேசி குழப்பங்கள் வந்து ஒரு கெட்ட பேரை சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்க நீ. அமைதியாக இருங்கப்பா. இப்போ குடும்பத்தில் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. பிள்ளைகளுக்கு வழிகாட்ட முடியாத சூழ்நிலையும் சோதனையும் நடக்கு. வீட்டில் ஒருத்திக்கு உடல்நிலை சரியில்லாத குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. செய்வன கோளாறால் நடந்திருக்கு அப்படின்னு செலவழித்து ஓஞ்சி போயிட்ட நீ. கால் வந்துட்டு வா. இப்போ எனக்கு தேவை பணம். என்ன வேணும்? இப்போ என்னப்பா வேணும்? விற்று பணத்தை தந்துட்டேன். இந்த கனியை கொண்டு வந்து நிலத்தில் போடு. விற்றுக்கா பணத்தை பெற்றுக்கா. ஓடிப்போம். வரேன். என் புருஷனை திருத்தணும். என் புருஷனை திருத்தணும்னு கேரளாவிலேருந்து ஒரு பொம்மநாட்டி வந்து கேட்குறா. எங்கம்மா இருக்க? ஏக்காவா நல்லா இருக்கியா? எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? எங்கே இருக்கார் வீட்டுக்காரரு? ஆ, யாரை திருத்தணும்? ஓம் புருஷனை. என்ன செய்தான்? அப்படியா? சிரிப்பவர் சில பேர், அழுபவர் பல பேர், இருக்கும் நிலை என்று மாறுமோ. மரதகாசி அவர்கள் எழுதிய பாட்டு. சபாஸ் மாப்பிள்ளை படத்தில் கதாநாயகன் யார் தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். வாமா வா.
தும்பறுத்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம்? கால் ஒடிஞ்ச குதிரை கணச்சு என்ன புண்ணியம்? கொம்பில்லாத மாடு முட்டி என்ன புண்ணியம்? கொம்பில்லாத மாடு முட்டி என்ன புண்ணியம்? தும்பு அருந்து போன மாட்டை பிடிச்சு வந்தலாம். ஏய் என்னங்க சத்தம்? நான் பேசுகிறேன், நீங்கள் பேசுகிறீங்களா? படப்படப்படப்படன்னு பட்டாசு வெடி மாதிரி வெடிக்க போய் இல்லையா? இன்னொன்று சொல்ல மாட்டேங்க, நிமிந்து பார். அவன்கிட்ட போய் சிக்கிக்கிட்டான் சேலைக்குள்ளே. அவனை திருத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கணுமா? அப்படி ஒருத்தன் உனக்கு தேவையா? நீ வச்ச பாசத்துக்கு அவன் வேணும்னு நினைக்கிற. மனத்தை மாற்றி தந்தால் போதுமா? கால் வந்துட்டுவான். என்ன செய்ய முடியும்? வச்ச பாசம் தீராதடி, அதான பாட்டு. என்னப்பா வாமா, நீங்கள் 2 பின்னதள்ளி போயிருங்க. அவளை அங்கே முன்னால் வைங்க. அழுகையை நிப்பாட்டி விட்டு மனதை அமைதி கொண்டு நிமிர்ந்து ஒருநிலைப்பட்ட மனதோடு இரு. அவனை போய் கேட்டேன், கடந்த கால கதைகளெல்லாம் சொல்லி உன்னைய புண்படுத்துகிறான். ஆனால் அவன் செய்யக்கூடிய குற்றத்துக்கு இப்போ உன்னைய குற்றவாளி ஆக்கி வச்சுருக்கான். உண்மையா இல்லையா? அவனை திருப்பி கொண்டு வந்து ஒப்படைச்சா போதுமா? ஆனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றானே, போகிறதுக்கு தயாரா? என்னம்மா போக மாட்டேன், கண்ண மூடு. அறிவோ மையம் கிரியம் இந்தா உன்னிடம் பேசுவான், பழகுவான், வந்து அடைவான். இந்தா மகளே, வெற்றியடைந்து ஆனந்தமுடன் என்னை காண்பாய். நான் சுயமாக இறக்கப்பட்டு உன் பிள்ளையை காப்பாற்ற முடியாது. கருப்பசாமி என்னும் சக்தி இன்னாரை கூப்பிட்டு என் பொருளை கொடு அப்படின்னு சொன்னாதான் உன் பிள்ளையை காப்பாற்ற முடியும். துயரப்படுறவங்களுக்கு இந்த விளக்கம் யாருக்கும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. புரியுதா? உங்களை வர வச்சது எப்படியாவது வருந்தி கேட்டு உங்களை குணமாக்கலாம்ங்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டு வர வச்சேன். ஆனால் இதுவரை உத்தரவு என்ன செய்யலை, பிறப்பிக்கப்படவில்லை. அதனால் இன்னும் 2 முறை படையெடுத்து வாருங்கள். உங்களை காப்பாற்றித்தர, உன் பிள்ளைக்கு உயிரோட்டத்தை கொடுக்க. இந்தா நல்லா நடக்க வச்சுருவோம். தைரியமாக இருங்கப்பா. இது பிள்ளைக்கு கொடு, இதை வீட்டில் வச்சு கும்பிடு. வீட்டில் வச்சு கும்பிடு. ஓகே. கர்மசாமிக்கு நல்லா போயிட்டோம். அவரை போய் இருக்க சொல்லுங்க, போய் பிறகு பேசலாம். உத்தரவு முடிஞ்ச பிறகு எப்படி அண்ணாச்சி கூப்பிடுறது? இடமாற்றம் பண்ணுங்க, இடமாற்றம் பண்ணுங்க. சிங்கப்பூர்